ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா சமையல் வேலைலாம் முடிச்சாச்சு, வீட்டு வேலையும் வந்து முடிச்சாச்சு. சனிக்கிழமையா அன்றைக்கி சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு. விளக்கெலாம் பற்றிச்சு சாமி வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு ஒரு 6 மணிக்கே. வீட்டில் வந்து மாவு இல்லை, மாவு வந்து அரைச்சி வந்து கொடுத்தாச்சு. இப்போ தான் 8:10 ஆகுது, சமையல் இப்போ செஞ்சு முடித்தோம். அவங்களே 4 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. வந்த பிறகு சாப்பிட்ற வேலை தான். வாங்க இன்றைக்கி என்ன சமையல் செஞ்சு காமிக்க. அது மாதிரி லைட்டு போட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுட சுட சாப்பாடு பார்த்தீங்கன்னா சூடாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே சாப்பாடு ஏன்னா வீட்டில் மாவு இல்லை, ஒரு 3 தோசை தான் ஆகும். தம்பி கேட்டாங்க, அவருக்கு வந்து ஊற்றி கொடுத்துருவோம். அப்போ சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் வந்து மசாலாமாக அரைச்சி வச்சுருந்தாங்க. நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி ஊற்றி தேங்காய் கொஞ்சம் கடல கொட்டை எல்லாம் வறுத்து போட்டு சூப்பராக வந்து சாப்பாடுக்கு சாரமாக குழம்பு வச்சுருந்தாங்க. இது வந்து சாதனாலே சொல்லலாம், அந்தளவுக்கு தான் வாசனை சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கொள்ளு ரசம், கொள்ளு வந்து வேக்காமல் பச்சையாக போட்டு அரைச்சி சீரகம் மிளகு புளி வரமிளகாய் போட்டு எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் தாளிக்காமல் ரசம் வச்சுருந்தாங்க. இது வந்து சளி இருமலுக்கு நல்லா இருந்து கேட்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரசம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு சாப்பிட்றது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஏன்னா பயங்கர பசியாக இருக்குது. வந்த பிறகு சாப்பிட்ற வேலை தான். அடுப்பும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீப்பாக எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. சிங்கில் இருக்க பாத்திரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து விளக்கி வச்சுட்டோம். சாப்பிட்ற பாத்திரம் தான் இருக்கும், அது நாளைக்கு தான் விளக்குவேன். ஸ்கூலில் வந்து நைட்டே விளக்கிடுவேன். ஆரோ போட்டுருந்தேன், ஆரோ நம்பிடுச்சு, அடிச்சு ஆஃப் பண்ண வேண்டி தான். அப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் செஞ்சு பொருள் செய்யணும். எப்படி பொருள் பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து பொருள் பண்ணியிருந்தோம். அது இப்போ தான் அடுப்பு ஆஃப் பண்ணாலும் சுட சுட இருக்குது, அடுப்புலேயே இருக்குது, எடுத்து வைக்கவே இல்லை. இதை சாப்பிடமே எடுத்துக்கலாம் சொல்லி வந்து விட்டாச்சு. தம்பி பார்த்திங்கன்னா என்னை வாய்ஸ் கொடுக்கவே விடல. சாங் வந்து எஃப்எம் போட்டு சவுண்டு ஓவராக வச்சுட்டு பாட்டு கேட்டுக்கிறாங்க. இவன் காப்பீடு கிளைம் வருதா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தண்ணி ஒன்று வச்சுருந்தாங்க. வெண்டைக்காய் தண்ணி எதுக்கு ஊற வைக்கிறாங்கன்னா, இப்போ நைட்டு ஊற வச்சுட்டா காலைல வந்து ஃபில்ட்ரு பண்ணி குடிப்பாங்க தண்ணியை. இது குடித்தா வந்து சுகர் வந்து லெவல் கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடியுது. பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுறேன். பாய்.